காய்கிரீன் இவர் பாடி போசிங் பண்றத நிறைய பேர் பார்த்திருப்போம். ஆனா இவர் பாடி பில்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நிறைய பேர் மேக்ஸிமம் பார்த்திருக்கவே மாட்டோம். ஏன் இதுக்கெல்லாம் மேல இவர்கிட்ட ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் கூட இல்ல. அப்பா அம்மா இல்லாத இவர் சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல தான் வளர்ந்துட்டு வராரு. இவருக்கு பாசனா என்னன்னே தெரியாதுங்கிறதுனால ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமா கோவப்படுவாராம். இதை பார்த்து இவரோட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தங்க நீ எக்ஸசைஸ் பண்ணு உன்னோட கோவம் குறையும் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்ச இவர் பாடி பில்டிங் மேலயும் பயங்கர ஆர்வம் காட்டுறாரு. ப்ரோ கார்ட்லாம் வாங்கிட்டு மிஸ்டர் ஒலிம்பியா 2011 பார்ட்டிசிபேட் பண்றாரு. என்னதான் மிஸ்டர் ஒலிம்பியால கலந்துருந்தாலும் அந்த பாடி பில்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு கூட இவர்கிட்ட காசு இல்ல. எல்லா காசையுமே தன்னோட சப்ளிமெண்ட்டுக்காகவும் தன்னோட உடம்புக்காகவும் இறஸ்டாரு. ஆனா தேர்ட் பிரைஸ் வாங்கி அந்த காசை வச்சு அடுத்த வருஷமும் ஜாயின் பண்றாரு. 2012லயுமே தேர்ட் பிரைஸ் தான் வாங்குறாரு. 2013 காம்படிஷன் வராரு, செகண்ட் பிரைஸ் வாங்குறாரு. 2014ல மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜ்ல பயங்கர ஆக்ரோஷமா பேசினதுனால இவர் பேன் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் இவர் வாழ்க்கையில ஃபேன்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிக்கிறாங்க. அர்னால்டு கிளாசிக்ல பிரைஸ் அடிச்ச இவர் இல்லாம பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. மிஸ்டர் ஒலிம்பியா காம்படிஷன்ல இருந்து வலினா வந்து காய்கிரீன்ஸ் கேட்ட போதும் நான் இனிமே மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு சொல்லிடுறாரு காய்கிரீன்ஸ்.